செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஐயனார் கோயில் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டிப்பர் லாரி மோதியதில் வாழைப்பழத்தார் ஏற்றி வந்த மினி வேன் கவிழ்ந்தது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் உடனடியாக தலைக்குப்புற கவிழ்ந்த வேனை அகற்றாததால் வாகன நெரிசல் ஏற்பட்டு அந்த சாலையில் பயணித்தவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே உள்ள ராமையம்பட்டியில் உள்ள தனியார் இரும்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. பழைய வாகனங்களின் பாகங்களை பிரித்தெடுக்கும் பணியின் போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பேருந்தில் மதுபோதையில் மற்ற பயணிகளிடம் தகராறு செய்த கேரள மாநில கல்லூரி மாணவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். கொடைக்கானலில் இருந்து பழனிக்கு செல்லும் கடைசி பேருந்தில் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்தில் புகைப்பிடிப்பதும் ரகளை செய்வதும் பயணிகளுக்கு தொந்தரவு செய்வதுமாக இருந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களை எச்சரித்து மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பூண்டு விலை 500 ரூபாய் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடவே காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலானோர் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு சைவத்துக்கு மாறுவார்கள் என்பதால் இந்த திடீர் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புரட்டாசி மாதத்தின் முதலிலேயே இந்த விலையேற்றம் ஆரம்பித்துள்ளதால் மாதம் முழுவதும் விலை அதிகமாக வாய்ப்புள்ளது என பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர்.